போலீஸ் வந்து 11 மணி ஆச்சு, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு பீச்சிலெலாம் கூட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த விசில் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுறது. நிச்சயம் விசில் ஜெயிக்கும். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் காதல் கதை சொல்லவா அந்த டீமுக்கு தான் போய் சேரும். இந்த படத்தில் இயக்குனர் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு நடித்து காமிச்சார். இப்போ கண்ணாடியை கழட்டுறேங்க. அப்படி ஒரு நடிப்புங்க சார். நான் அன்றைக்கே உங்களுக்கு ஸ்பாட்லேயே சொன்னேன். அதனால தான் நேஷ்னல் அவார்டு, நிறைய அவார்டு எல்லாமே கேரளாக்காரங்க வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு அதை நடித்து காமிச்சார். அந்த ஸ்பேனரு அந்த இதெல்லாம் அப்படி எடுத்து வைக்கிறதெல்லாம் இன்னமும் எனக்கு கண்ணு முன்னாடி அப்படியே இருக்குது சார். அவ்வளோ சூப்பராக அது வந்து இப்போ எப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சார். இங்கே தமிழில் வந்து நான் பி வாசு சார் படத்தில் நடிச்சிருக்கேன். அவரும் அதே மாதிரி நடித்து காட்டுவார். விக்ரமன் சார் படத்துலேயே நடிச்சிருக்கேன். இவங்கெல்லாம் நடிக்கும்போது எப்படி நம்ம உணர்ந்தோமோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து சனில் சாரா, அவர் வந்து சின்ன டைரக்டராக பெரிய டைரக்டராக என்னன்னு தெரியாது. ஆனால் அவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் நடித்தது அப்படியே இன்னமும் என் கண்ணு முன்னாடி அப்படியே இருக்குது. அவ்வளவு பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணி அதை இது பண்ண, நான் அதில் ஒரு 10% தான் எனக்கு தெரிஞ்சு நடிச்சிருப்பேன். அவ்வளவு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி பெப்பர்மெண்ட் சார், யூ டோன்ட் வரி சார், ஐ ஹாவ் லிட்டில் இங்கிலீஷ். இல்லை இவர் வணக்கம் சொல்கிறார். அப்போ அவர் பெப்பர்மெண்ட்டா இவர் பெப்பர்மெண்ட்டா? கருப்பு சொக்கா தான் பெப்பர்மெண்ட்டா? அப்போ அவர் வெள்ளை சொக்கா? அவர் ஏதோ தமிழ் இங்கிலீஷ் சார். கருப்பு சொக்கா சார் ப்ரொடியூசர் சார், அவர் தமிழ் தெரியுமா? ஓ, பெப்பர்மெண்ட் மீன்ஸ் பெப்பர் ஆம்லெட், பெப்பர் பாகுந்தி. ஓ அது அப்போ என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில்? பகுத் அச்சா. யூ டோன்ட் வரி சார், ஆம்லெட் புட் பெப்பர்னா பகுத் அச்சா. வெயிட் அண்ட் சி, வென் ரிலீஸ் ஐ எம் தேர், புட் ஆல் பெப்பர்மெண்ட். ஓகே, ஸோ டோன்ட் வரி, ஐ வில் சப்போர்ட். என்னது தமிழில் பேசவா? ஸோ அப்படி இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் வந்து கொடுக்கும். அதே மாதிரி நக்குல் பிரதர் இப்போ என்னை பார்த்தவொன்னே சொன்னார், ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கு காரணம் நக்குல் தான். ஏன்னா பொய்லாம் இல்லைப்பா, வீடியோவில் ஆதாரத்தில் இருக்குப்பா. அவர் வந்து சொன்னார். அதுக்கு காரணம் வந்து அவர் தான். ஏன்னா பாய்ஸ் படத்தில் அவர் எப்படி இருந்தாரோ இப்போது எப்படி இருக்கார் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஜிம்முக்கு போகும்போது யோசிச்சு பார்ப்பேன், அப்படி இருந்தார் இப்போ இப்படி இருக்கார். ஸோ அவர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இப்போ கூட சாங்கில் பார்த்தேன், இப்போ சமீபமாக நான் ஆடியோ ரிலீஸ்க்கெல்லாம் கோட்டு ஷூட்லாம் போட்டு வரேன், பார்த்துருப்பீங்க. அதுவும் ஒன் ஆஃப் த யூ தான் காரணம். ஏன்னா கோட் சூட்லாம் போட்டு ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கார். அது மட்டும் இல்லை, நான் தேட்டரில் போய் சில அலப்பறையெல்லாம் பண்ணுறேன்ல, அதுக்கும் அவர் தான் காரணம். அந்த எனர்ஜி, அந்த டாம் அண்ட் ஜெர்ரி எப்படி அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ நக்குல் பிரதருக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பொக்கே கொடுத்தாங்க. பொக்கே கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஏன்னா நாளைக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு போனோம், அந்த பொக்கை எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் பொய் சொல்ல மாட்டேங்க, இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லலாம். நாளை மறுநாள் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் ப்ரொடியூசர் சார், கிவ் மீ ஒன் மோர் பொக்கே, பிகாஸ் டுமாரோ அண்ட் டே ஆஃப் டுமாரோ ஐ ஹேவ் 2 ப்ரோக்ராம், 1 ரிசப்ஷன், தென் 1 பர்த்டே ஃபங்க்ஷன். ஸோ 2 பொக்கே ஐ கிவ் தேர். ஸோ தேங்க்யூ வெரி மச். யூ கிவ் பேமெண்ட் ஆல்சோ, பட் யூ நவ் கிவ் பொக்கே ஆல்சோ. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அதே மாதிரி ராஜ் கபூர் சார் இப்போது சொன்னாங்க, கூலு நீ என்ன பேச போகிறேன்னு தெரியலையாப்பா, நான் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கிறேன்ப்பா, ஆனால் பசி வேறு எடுக்குது, ஒரு டக்குன்னு முடிச்சிருப்பா அப்படின்னாரு. சார் உங்களுடைய சூழ்நிலையை கருதி நான் வந்து சீக்கிரமாக முடிச்சிடறேன் சார், சரிங்களா? ஏன்னா எப்போவுமே கூல் சுரேஷ் வந்து உங்களுக்காக வாழ்கிறவன் தான் கூல் சுரேஷ். கூல் சுரேஷ்காக கூல் சுரேஷ் வாழ்கிறதில்ல, ரசிகர்களுக்காக, டைரக்டருக்காக, இயக்குனருக்காக தான் வாழ்கிறவன் தான் இந்த கூல் சுரேஷ். அதனால் டக்குன்னு முடிச்சிடறேன். அப்புறம் இருங்க சார், இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அப்புறம் அதியமான் சாரை வந்து நான் ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்தேன். அப்போது வந்து கூலு படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, நான்
ஒரு வாரத்தில் கூப்பிட்றேன் அப்படின்னா, அதே மாதிரி கரெக்டாக ஒரு வாரத்தில் கூப்பிட்டு காஸ்டியூம்லாம் அளவு எடுக்கணும், சம்பளம்லாம் என்னென்னு பேசிக்கிங்கப்பா அப்படின்னு அது சொன்னார். அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா இப்போ கூட சரி நிறையா பேர் பார்த்துட்டு அக்குள்ளே நம்ம அந்த படத்தில் மீட் பண்ணுவோம், இப்படி மீட் பண்ணுவோம், அப்படி ஏதோ ஒன்று வாயில் சொல்லிட்டு போவோம். ஆனால் சொன்னதை கரெக்டாக அதை வந்து செயல்படுத்தியும் காட்டினார். இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் நடந்துச்சு. நான் நடந்து வந்தேன். அதியமான் சார் வந்து ஒரு ஒரு 5 சீட்டு தள்ளி உட்காந்துருந்தார். அவர் நான் போய் வணக்கம் சொன்னேன். அந்த 5 சீட்டு தள்ளி இருக்கவர் எழுந்து இப்படி கை ஊற்றிட்டு உட்காராருங்க. இதுதாங்க மனுஷன்றது. ப்ளீஸ் ஒரு ஒரு கிளாப் கொடுங்களேன். இல்லை, இந்த பண்பு சொல்கிறேன். அதனால தான் அவர் இந்தி படத்தில் போய் சல்மான் கான், ஷாருக் கானை வச்சு கூட படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பண்பு தான் இன்றைக்கி பாருங்கள். நான் ஒரு சாதாரணமானவன், எனக்கு எழுந்து நின்றுலாம் கை கொடுக்கணும்னு அவசியம், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த பண்பு பார்த்தீங்களா சார்? அதியமான் சார், நீங்கள் அதியமான் மட்டும் இல்லை, அசராத மான், அன்பான மான், பண்பான மான், பாசமான மான். நீங்கள் போயிருக்கீங்க அந்தமான், அதனால தான் இந்தி நடிகரை இயக்கியிருக்கீங்க சல்மான். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தோட பேர் பார்த்தீங்க காதல் கதை சொல்லவா. நான் ஒரு கதை சொல்லவா? இது என்ன கதைன்னா, நான் என்னோடய முதல் படம் வந்து காதல் அழிவதில்லை. என் தலைவன் டிஆர் ஐயா அவர்கள் இயக்கி இசையமைத்த படம். அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும். விரலை வச்சா விசில் வரும், கண்ணை செஞ்சா காதல் வரும், விரல் விசிலு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அப்போது என்னோடய பைக்கில் 2 கன்று வச்ச பைக் அது. ஒரு சைடில் வந்து விரல் விசிலு அப்படின்னு போட்டிருப்பேன், இந்த பக்கமும் கண்ணை செஞ்சா காதல் வரும் அப்படின்னு சொல்லி அது போட்டிருப்பேன். அது அந்த நேரம் அப்படி ஒரு பந்தாவாக அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த விசில் இப்போது விஜய் சாருக்கு கட்சியில் சின்னமாக இது கொடுத்துருக்காங்க. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து கட்சியில் சின்னமாக கொடுத்துருக்காங்க விஜய் சாருக்கு. இப்போ கூட நான் இந்த காதல் கதை சொல்லவா படத்தில் நான் ஒரு கதை தான் சொல்கிறேன். ஆடியோ ரிலீஸில் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது வந்து ஒரு ஒரு சின்னமாக இருக்கும். ஆனால் நான் காலையில் 6 மணிக்கு எழுந்துக்கிறது, வீட்டில் குக்கர் விசில் அடிக்கும். 8 மணிக்கு குப்பை வண்டி வந்து விசில் அடிக்கும். 10 மணிக்கு நான் பஸ்ஸில் போகும்போது கண்டக்டர் விசில் அடிப்பார். 12 மணிக்கு நான் படம் பார்க்குறதுக்கு தேட்டருக்கு வரும்போது ரசிகர்கள் என்னை பார்த்து விசில் அடிப்பாங்க. 3 மணிக்கு என் பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறப்போ அப்போ பிடி வாத்தியார் விசில் அடிப்பார். இப்போ கூட காதல் கதை சொல்லவா இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் இங்கே வந்திருக்கப்போ நான் காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது செக்யூரிட்டி விசில் அடித்தார். லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லை, நைட்டு 11 மணிக்கு மேலே எதுனா நீங்கள் தப்பு தண்டா ரோட்டில் எதனா பண்ணினீங்கன்னா போலீஸ் வந்து 11 மணி ஆச்சு, கிளம்புங்க அப்படின்னு பீச்சிலெலாம் கூட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த விசில் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுறது. இதை வச்சு நான் வந்து விஜய் சாரை வந்து ஏதோ மறைமுகமாக ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு. அவர் வந்து என்னோடய அண்ணன், சரிங்களா? நான் அவருடைய தம்பி. தயவு செஞ்சு நீங்கள் ஏதோ இன்டெரக்டாக வேறு எதுவும் போட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா நான் எது பேசினாலுமே அது இப்போ கூட இந்த தங்கச்சி சுமையாக என் தலையில் சுமையை வச்சுட்டு போயிட்டோம்மா. நான் ஏதோ ரிவ்யூ கொடுக்குறாரு, நல்லா கொடுக்குறாரு சொன்னால் அவர் நெகட்டிவாகவே கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்ட்டீங்க. அந்த மாதிரி நான் எப்போவுமே விஜய் சாருக்கு சப்போர்ட்டாக உள்ள ஆள் தான். அதுக்காக நான் டிவிக்கான்னு கேட்காதீங்க. எனக்கு ஒரு கட்சி இருக்குது, சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி, சரிங்களா? அதுக்கு நீ ஓட்டு போட்டுருமா, சரிங்களா? இதுதான் இந்த விசிலோட கதை, சரிங்களா? அப்புறம் ஒரு ராஜ் கபூர் சார் இப்போ சொன்னாங்க என்னை பற்றி எதுவும் 2026 நான் ஜெயிப்பேனா அப்படின்னு. தம்பி, நீங்கள் வரும்போதே பார்த்தேன் விசில் அடிச்சிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் சார். அதே மாதிரி வேலாயுதம் சார் நிறையா பேசுவார்னு நினச்சேன். அந்த வேலாயுதம் சார் மைக் எடுத்தாக நிறையா பேசுவார், நீங்கள் கொஞ்சம் தான் பேசியிருக்கீங்க. ஸோ வேலாயுதத்துக்கு வித்தியாசம் இருக்குது போல். வேலாயுதம் அது யார்கிட்ட இருக்குன்றது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த காதல் கதை சொல்லவா மிகப்பெரிய வெற்றி அடையும். விரைவில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நானே கைத்தட்டிக்கிறேன். ஏன்னா என் பேச்சில் நீங்கள் மயங்கிட்டீங்க, மெய் மறந்து போயிட்டீங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ
Thank you so much. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ட்ரெய்லர் பார்த்தம்போது இந்த துப்பாக்கி சவுண்டு அந்த சவுண்டெல்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக பொயட்டிக்காக ஒரு ட்ரெய்லரும் சாங்கும் ஒரு ஸ்ரீதர் சார் படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ரொம்ப அருமையாக பண்ணினாங்க. புதுசாக வந்திருக்க இந்த டீம் வந்து டைரக்டர் சார், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வரவேற்பு கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணி இது மாதிரி ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் விமர்சனங்கள் நல்லா எழுதுங்க. ரெண்டாவது நகலில் வந்து இன்னும் அப்படியே இருக்கு, இன்னும் அழகு. இந்த பையன் இந்த வருஷத்துல வந்து ஒரு ஆட்டம் ஆடுவான் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து நகலோட வருஷமாக இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த படத்தை நான் ஜெனரலாக சொல்லணுன்னா இன்னொரு காதல் கோட்டைன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். நீ எப்போ ஆடிட்டு தானே இருக்க, வரும்போதே விசிலோட தானே வந்த, அதனால் வந்து நிச்சயம் விசில் ஜெயிக்கும். We have always seen that South Indian films speak through their music and their songs. So today, our songs tell our story before our film does. I will not say much. Thank you so much, everyone, always for supporting new beginnings and good cinema. இங்கே எல்லாருக்கும் ஒரு காதல் கதை இருக்குது சொல்கிற மாதிரி. அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் த லவ், ஆடியன்ஸோட லவ், எவ்ரி திங், ஆல். ஐம் ஜஸ்ட் ஹாப்பி தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சம்டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதர் லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. பட் நான் இது சத்தியமாக எதிர்பார்க்கல. ஐ டென்ட் நோ. திடீர்னு ஒரு கால் வந்தது, தட் காதல் கதை சொல்லவா ரிலீஸ் ஆக போகுது. ஆஸ் அன் ஆக்டர் நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். வி புட் இன் ஸோ மச் ஆஸ் அ டீம். நாங்கள் ஒன்றா உட்காந்து வித் ஸோ மெனி ட்ரீம்ஸ் நாங்கள் வந்து ஒரு படம் எடுத்திருக்கோம். ஸோ டு சம்ஹவ் see it come in life is ஒரு பிளெஸ்ஸிங் தான். இட் டசன்ட் மேட்டர். நான் மாசிலாமணி படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருக்கேன், அந்த படத்தில் வரல, பட் ஏது எப்பப்போ நடக்கணுமோ அது எப்பப்போ நடக்கும். ஸோ ஐம் ஓகே. ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் எவர் சச் அ லவ்லி டீம். ஒவ்வொரு நாள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் கிட்டத்தட்ட ஒரு 15 days ஒர்க் பண்ணேன் இந்த படத்தில். அண்ட் ஒவ்வொரு நாள் வாஸ் அ லேர்னிங் சம்திங் நியூ, சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் 15 days போனது தெரியல. பட் I'm grateful to work with such a lovely team and such lovely people talking about me. Raj Kapoor sir, Manoj Kumar sir, cool Suresh influence பண்ணியிருக்கேன் நான். அதை விட anything better. So it's love is in the air. We all have our stories. இது ஒரு different kind of a story, a different love story இது. I'm sure நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும். அண்ட் மீடியா ப்ளீஸ் do support it. For the love of the pen, for the love of the media, நீங்கள் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். And of course the main man of the event today, Sharath sir, சொல்லி ஆகணும். I really like that. மனோஜ்குமார் சார் சொன்ன மாதிரி பிடிக்காதுன்னு சொல்லி அந்த ஆக்சுவலி அந்த பாட்டை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. And something very unique. And now I'm a big fan of his speech also. ரொம்ப அழகாக பேசினார். ஸோ ரமேஷ் விநாயகம் சார் எனக்கு ஐ நோ ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்கள பற்றி I've heard so much and his music as well. So this is a music night today and had a great time. So I'd like to thank everybody. இங்கே மேடையில் இருக்கிற எல்லாரும் வந்து ரொம்ப அன்பாக பேசுனீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் விஜய் சேதுபதி அண்ணா கூட, ஜெயராம் சார் கூட, ரித்திகா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ பிக் ஆனர். அண்ட் ஆன் ஸ்க்ரீனில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் அண்ணாவோட போர்ஷன்ஸ் அண்ட் ஜெயராம் சாரோட போர்ஷன்ஸ் பார்த்தேன். அந்த மெச்சூரிட்டி, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இட் வாஸ் ஸோ இன்ஸ்பைரிங் டு வாட்ச். லுக்கிங் ஃபார்வர்ட் டு டூயிங் சம்திங் லைக் தட். அண்ட் பட் எனக்கு வந்து எந்த வருத்தமும் இல்லை. ஐ டோன்ட் சிட் அண்ட் ப்ரூட் அண்ட் க்ரை. அந்த மாதிரி ஐ எம் நாட் தட் டைப். ஐ லிவ் த மூமெண்ட். I live life to the fullest with love. And whatever happens, but I'm here ready and to give my best. அதுதான் சொல்லுவேன்.